வீடு என்பது நம்முடைய உடலின் நீட்சியே. நாம் தினமும் சுத்தப்படுத்துவது உடலை மட்டுமல்ல, நம் வீட்டு ஆற்றலையும் தூய்மைப்படுத்த வேண்டும். இப்போது 2ஆம் வாரம் தெய்வ வழிபாடு தியான சக்தி பற்றி பார்க்கலாம். வீட்டில் தெய்வ ஆலயத்தை அமைக்கும் இடம் வீட்டின் இதயமாகும். அந்த இடத்தில் சாந்தம், ஒளி, தூய்மை ஆகியவை நிரம்பியிருக்க வேண்டும். தினமும் ஒரு நிமிடம் கூட நீ உன் மனதை அமைதியாக வைத்து தியானம் செய்தால் அந்த அமைதி வீட்டை முழுவதும் நிறைக்கும். தெய்வ வழிபாடு என்பது வெறும் நமஸ்காரம் அல்ல, அது ஒரு சக்தி பரிமாற்றம். நீ உன் நம்பிக்கையையும் அன்பையும் அர்ப்பணிக்கும் போது அந்த சக்தி மீண்டும் உன்னுள் திரும்பி வந்து அமைதியையும் பாதுகாப்பையும் தருகிறது. பூஜை செய்யும் முன் தீபம் ஏற்றுவது, மணம் மிக்க அகர்பத்தி எரிப்பது, இது எல்லாம் காற்றின் ஆற்றலை தூய்மைப்படுத்தும் வழிகள். அந்த வாசனை, ஒளி, ஒலி மூன்றும் சேர்ந்து உன் வீட்டை ஒரு தெய்வீக ஆலயமாக மாற்றுகின்றன. சில நிமிடங்கள் தினமும் ஓம் முருகா, ஓம் நமசிவாய அல்லது உங்களுக்கு ஏற்ற எந்த தெய்வ நாமமோ அதை தியானித்து மெல்ல உச்சரித்து பாருங்கள். உன் மனம் சாந்தமாகி உன் வீடு ஆசீர்வதிக்கப்படும். நினைவில் கொள், தெய்வ வழிபாடு என்பது ஒரு பழக்கம் அல்ல, அது ஒரு அழைப்பு. தியானம் என்பது ஒரு செயல் அல்ல, அது ஒரு மன அமைதி. ஒவ்வொரு நாளும் சிறிதளவு வழிபாடு உன் வாழ்க்கையையே மாற்றும் சக்தி கொண்டது. இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக், கமெண்ட், ஷேர் செய்து பாபு BK சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்க வேண்டாம்.